5 வருடங்கள் கழித்து நீ இப்போது இருக்கும் இடத்திலேயே இருக்கலாம். அதே சம்பளம், அதே பிரச்சனைகள், அதே கனவுகள். அல்லது உன் குடும்பம் பெருமைப்படும் அளவுக்கு வளர்ந்திருக்கலாம். ஒரு நல்ல வீடு, நல்ல வருமானம், நீ கனவு கண்ட வாழ்க்கை. இந்த 2 வாழ்க்கைகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? அதிர்ஷ்டம் இல்லை, பணம் இல்லை, டேலண்ட் கூட இல்லை. இன்று நீ எடுக்கும் சிறிய முடிவுகள்தான். இந்த 4 நிமிட வீடியோவை முழுவதும் பாருங்கள். ஏனென்றால் உன் அடுத்த 5 வருட வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை இன்று தீர்மானிக்கலாம். 5 வருடங்கள் என்பது நீண்ட காலம் போல தோன்றும். ஆனால் உண்மையில் அது மிகவும் வேகமாக கடந்து போகும். சற்று யோசித்து பாருங்கள். 2021 இல் இருந்த வாழ்க்கை நினைவிருக்கிறதா? அல்லது 2022? நேற்று நடந்தது போல தோன்றுகிறது அல்லவா? அதே மாதிரி அடுத்த 5 வருடங்களும் கடந்து போகும். கேள்வி என்னவென்றால், அந்த 5 வருடங்கள் முடியும் போது நீ வளர்ந்திருப்பாயா? அல்லது அதே இடத்தில் இருப்பாயா? பெரும்பாலான மக்கள் ஒரு பெரிய வாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். ஒரு நாள் நான் ஆரம்பிப்பேன். ஒரு நாள் நான் மாறுவேன். ஒரு நாள் நான் வெற்றி பெறுவேன். ஆனால் அந்த ஒரு நாள் பெரும்பாலும் வருவதில்லையோ. வாழ்க்கையை மாற்றுவது பெரிய முடிவுகள் அல்ல, சிறிய முடிவுகள். இன்றும் 1 மணி நேரம் சோஷியல் மீடியா ஸ்க்ரால் செய்வதா? அல்லது ஒரு ஸ்கில் கற்றுக்கொள்வதா? இன்று 30 நிமிடம் தூங்குவதா? அல்லது ஒரு புத்தகம் படிப்பதா? இந்த சிறிய முடிவுகள் முக்கியமில்லை என்று தோன்றலாம். ஆனால் தினமும் இதையே செய்தால் அது ஒரு பழக்கமாக மாறும். பழக்கம் ஒரு வாழ்க்கையாக மாறும். வாழ்க்கை ஒரு எதிர்காலமாக மாறும். அதனால்தான் வெற்றி பெற்றவர்கள் தங்கள் பழக்கங்களை மிகவும் கவனமாக தேர்வு செய்கிறார்கள். 2 நண்பர்களை கற்பனை செய்து பாருங்கள். இருவருக்கும் ஒரே வயது. இருவருக்கும் ஒரே போன். இருவருக்கும் ஒரே 24 மணி நேரம். முதல் நண்பர் வேலை முடிந்த பிறகு 3 மணி நேரம் ஸ்க்ரால் செய்கிறார். சீரீஸ் பார்க்கிறார். நேரத்தை கடத்துகிறார். இரண்டாவது நண்பர் 1 மணி நேரம் புத்தகம் படிக்கிறார். ஒரு ஸ்கில் கற்றுக்கொள்கிறார். யூடியூப் சேனல் உருவாக்குகிறார். பிசினஸ் பற்றி கற்றுக்கொள்கிறார். முதல் நாள் எந்த வித்தியாசமும் தெரியாது. முதல் மாதமும் தெரியாது. ஆனால் 5 வருடங்கள் கழித்து ஒருவரின் வாழ்க்கை அதே நிலையில் இருக்கும். மற்றொருவரின் வாழ்க்கை முற்றிலும் மாறியிருக்கும். இன்றைய உலகில் 2 வகையான மக்கள் இருக்கிறார்கள். கன்சியூமர்ஸ், கிரியேட்டர்ஸ். கன்சியூமர்ஸ் கண்டென்ட் பார்க்கிறார்கள். கிரியேட்டர்ஸ் கண்டென்ட் உருவாக்குகிறார்கள். கன்சியூமர்ஸ் நேரத்தை செலவிடுகிறார்கள். கிரியேட்டர்ஸ் நேரத்தை முதலீடு செய்கிறார்கள். கன்சியூமர்ஸ் வாய்ப்புகளை தேடுகிறார்கள். கிரியேட்டர்ஸ் வாய்ப்புகளை உருவாக்குகிறார்கள். நீ எந்த பக்கத்தில் இருக்க விரும்புகிறாய்? இந்த கேள்விக்கான பதில் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. நினைவில் வை, 5 வருடங்கள் கழித்து இருக்கும் உன் வாழ்க்கை இன்று நீ எடுக்கும் முடிவுகளின் விளைவு. ஒரே ஒரு புத்தகம், ஒரே ஒரு ஸ்கில், ஒரே ஒரு யூடியூப் வீடியோ, ஒரே ஒரு ஆக்ஷன். இவை சிறியதாக தோன்றலாம். ஆனால் அவை உன் எதிர்காலத்தை உருவாக்கும் கற்கள். உன் எதிர்காலம் தானாக உருவாகாது. நீ இன்று செய்யும் செயல்களால் உருவாக்கப்படுகிறது. 5 வருடங்கள் கழித்து நான் ஏன் ஆரம்பிக்கவில்லை என்று வருந்தாதே. நான் ஆரம்பித்தது நல்லது என்று பெருமைப்படு. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றும் ஃபியூச்சர் என்று எழுதுங்கள். ஏனென்றால் இன்று நீ எடுக்கும் ஒரு முடிவு உன் அடுத்த 5 வருட வாழ்க்கையை மாற்றக்கூடும்.